ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது ஷாலோம் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் நல் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்கள் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இது எங்கள் திருச்சபையின் மூலமாக வருகிற உங்கள் சமாதானத்தின் நேரம். ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் நமது கிராஸ் டிவியில் ஷாலோம் ஏஜ் சர்ச் என்கிறதான ஸ்தோத்திரம் யூடியூப் சேனலிலும் வருகிறது. பாருங்கள், ஜெபியுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ஆலோசனை வேண்டும் என்று சொன்னால் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் கர்த்தரை ஆராதிக்க போகலன்னு சொன்னால் எங்கள் சபையில் நீங்கள் ஆராதிக்க வரலாம். எங்கள் ஆராதனை ஸ்தோத்திரம் காலை 2 ஆராதனை, மாலை ஒரு ஸ்தோத்திர ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை 3 ஆராதனை நடைபெறுகிறது. ஏதாவது ஒரு ஆராதனை நீங்கள் பங்கு பெற்று கர்த்தரை ஆராதிக்க வர உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். சங்கீதம் 20:4 அவர் ஒரு மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தர்லி ஒரு ஆலோசனை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவாராக. ஆண்டவருக்கு மகிமை. இதே வார்த்தையின் கீழாக ஸ்தோத்திரம் உங்களோடு கூட இந்த வாரத்திலும் தேவனுடைய வார்த்தையை பேசின ஆசையை நிறைவேற்றுகிற என் ஆண்டவர், ஆசையை நிறைவேற்றுகிறவர், ஆசையை கொடுக்கிறவர் அவர்தான், ஆசையை நிறைவேற்றுகிறவர் அவர்தான். ஸ்தோத்திரம். ஆசை, தேவையில்லாத ஆசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஆடம்பர ஆசை நம்ம கடனுக்குள்ளாக மாற்றி விடுகிறது. ஸ்தோத்திரம். மனிதர்கள் மேலே அல்லது ஸ்தோத்திரம் எதிர்ப்பாளரோடு இருக்கிற ஆசை நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் வீழ்ச்சியை இது உண்டு பண்ணுகிறது. அருமையான பிள்ளைகளே, ஆனால் ஸ்தோத்திரம் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுது போல என் தேவனே என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்குது. எப்படி ஒரு மான் ஸ்தோத்திரம் தண்ணீருக்கு தாகமா இருக்குதோ, என் ஆத்துமா உண்மையில் அவ்வளவு தாகமா இருக்குது ஆண்டவரே. ஆண்டவர் மேல் ஆசைப்படுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். பிள்ளைகளே ஸ்தோத்திரம் சங்கீதம் 91 பாருங்க, வேதம் அழகாக சொல்லுகிறது பாருங்க. சங்கீதம் 91 14வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் ஆண்டவன் நல்லவர், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால். யார் தேவன் மேல வாஞ்சியா இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதம் என்ன? கர்த்தர் விடுவிக்கிறார். கடன் பிரச்சனை நிச்சயமா விடுவிப்பார், வியாதியிலிருந்து நிச்சயமாய் விடுவிப்பார், வேதனையிலிருந்து நிச்சயமாய் விடுவிப்பார், பாடுகளிலிருந்து நிச்சயமாய் விடுவிப்பார். ஆண்டவருக்கு மகிமை. விடுவிப்பேன், அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தர்மியான மாலை நேரத்தில் என் ஆசை யார் மேல இருக்குது, எதற்காக இருக்குது? யோசித்து பாருங்க. சில பரிசுத்தவான்களுடைய ஆசையை நான் சுட்டி காட்டுறேன். நம்ம ஆசை அந்த ஆசையாய் மாறட்டுமே. அவர் என் மேல ஆசைப்பட்டா, நான் சொல்றேன், அவர் என் மேல ஆசைப்பட்டா 1000 தலைமுறைக்கு என்னை ஆசீர்வதிக்கிறார். அவர் என் மேல ஆசைப்பட்டா என்னை விடுவிக்கிறார். அவர் என் மேல ஆசைப்பட்டா என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். ஸ்தோத்திரம். லோத்தின் மேலே ஆண்டவர் ஆசை வச்சிருந்தார், உதாரணம் சொல்கிறேன். ஆனால் லோத்து ஆண்டவர் மேலே ஆசை வைக்கல. ஆனால் அவர் மேலே ஆண்டவர் வைத்த ஆசையினால அந்த சோதோம் குமரா பட்டணத்தில் வெளியே வரணும் விருப்பப்பட்டார். வெளியே வந்தாலும் அவங்க ஸ்தோத்திரம் கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. ஆண்டவர் ஆதாம் ஏவாள் மேலே ஆசை வச்சிருந்தார். இவங்க ஆரம்பத்தில் ஆசை வச்சிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் ஆசை வச்சதுனால தான் பாவம் செய்தாலும் கூட ஸ்தோத்திரம் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் அனுப்பினார். ஏன்னா அங்க ஜீவ விருட்சத்தின் கனி என்கிற கனி இருக்குது. மனுஷன் மேல வைத்த ஆசையினால, ஸ்தோத்திரம் அவன் மேல வைத்ததா அன்பினால ஆண்டவர் தோட்டத்தை விட்டு தோல் உடைகளை உடுத்தி, யோசித்து பாருங்க, மனிதனுக்காக ஆண்டவரே பலி செலுத்தி அதில் ஒரு தோலை எடுத்து மிருகத்தை அடித்து தோலை எடுத்து மனதில் உடுத்தினார். எவ்வளவு நம்ம கரையம் பண்ணியிருக்கிறார். நான் எப்பவும் சொல்லுவேன், பிள்ளைகளே நம்ம மேலே ஆசைப்பட்டா ஆண்டவர் நமக்கு எதையுமே செய்வார். அவர் கரையை செலுத்த கூட வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் மேலே ஆசைப்படுங்க. இன்னொரு ஆசைப்பா, நீங்கள் என் மேலே ஆசை வைங்கப்பா. ஃபாதர் பாடியிருக்கிறாங்க, ஆசையெல்லாம் நீங்கள் தானப்பா, நானும் அவர் மேலே ஆசைப்படுவேன், அவரும் என் மேலே ஆசைப்படட்டும். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரனாகிய தாவீதின் ஆசையை பாருங்க. சங்கீதம் 63:1 தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மை தேடுகிறேன்,
வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. 2வது வசனம் எப்படி சொல்றாரு பாருங்க, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து. ஆண்டவரே, பரிசுத்த ஸ்தலத்தில், ஆலயத்தில் நான் வந்து உம்மை பார்க்க ஆசையா இருக்கிற ஆலயத்தின் வாஞ்சை, ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்கணும். எவ்வளவு நல்ல தேவனுடைய மனுஷன். இன்னைக்கு நம்மளுக்கு நேரம் இருந்தும் ஸ்தோத்திரம், ஆமென், கர்த்தர் நல்லவர். நான் எப்பவும் சொல்லுவேன், நம்முடைய முற்பிதாக்கள் ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஆமென் ஸ்தோத்திரம் தகப்பனார் தாயார், அவங்களுக்கு ஆமென் தாயார், அவங்களாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாட்களில் நல்ல வைப்போல்ல முக்கியமான ஸ்தோத்திரம் விலையுயர்ந்த பொருட்கள் ஸ்தோத்திரம் நிறையா காரியம் இல்லை. ஆனால் அவங்க சமையலுக்கான காரியங்களை சமைச்சு செய்ய வேண்டிய கடமை செஞ்சு ஆலயத்துக்கு தவறாமல் போய் ஆண்டவருக்குள்ள பிள்ளைகளை வளர்த்து ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, இன்னைக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் நம்ம ஆலயத்துக்கு ஸ்தோத்திரம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். தாவீது ஆசை, நான் ஆலயத்தில் ஒரு பரிசுத்த பருவத்தில் ஆண்டவரே உமது பரிசுத்த பிரசன்னத்தில் போய் உம்மை பார்க்கணும், ஆலயத்தில் உம்மை தொழுது கொள்ளணும். ஆண்டவரே, ஆலயத்தில் போய் உம்மை ஆராதிக்க நான் எப்பவும் சொல்லுவேன், ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களை கற்று எந்த காலத்திலும் மறக்கவே மாட்டார். ஸ்தோத்திரம். தாவீது ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால ஆலயம் கட்டணும்னு ஆசைப்பட்டார். கட்ட சொன்னார், நீ கட்ட முடியாதுப்பா, உன் மகன் கட்டுவான். யோசித்து பாருங்க, கட்ட வச்சார் இல்லையா, மகன் மூலமாக செஞ்சார் இல்லையா. நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் காலத்தில் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், அதை கர்த்தர் ஒருவேளை முடியாத பட்சத்தில் உங்கள் பிள்ளைகளை கொண்டு நிறைவேற்றுவார். நான் சொல்கிறேன், அவன் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு சில தாய் தகப்பன் படிக்கலை, ஆனால் அவங்க பிள்ளைகள்லாம் படித்து எங்கேயோ இருக்கிறாங்க தெரியுமா. ஸ்தோத்திரம். நம்ம அப்பா அம்மாலும் சில இடத்துல சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது, ஆனால் அவங்க பிள்ளைகளை பாருங்க காரில் ஸ்தோத்திரம் போகிறாங்க. சில தாய் தகவல் விமானத்தை கூட பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் விமானத்தில் அடிக்கடி பறக்க வச்சிருக்கிறார். காரணம், ஆலயத்தின் மேலே உள்ள வாஞ்ச, ஆண்டு மேலே உள்ள தாகம். நீங்கள் ஆலயத்தில் தாகப்படுங்க, ஆண்டவர் ஆலயத்தில் போய் பார்க்கணும். ஆலய ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க. ஆலயத்தில் வந்து தேவனை தேடி துதிச்சு கர்த்தரை மையப்போல் குறை பார்க்கணும், குற்றங்கள் பிடிக்கணும். செய்யாதிருங்கள் அன்பு பிள்ளைகளே. ஸ்தோத்திரம். 2வது பாருங்க, ஆண்டவருக்கு மகிமை. பிலிப்பியர் 3:12 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது ஆமென் வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆசை என்னது, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. எதற்காக இயேசு என்னை பிடிச்சாரோ ரட்சித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையை பாருங்க. தாவீதின் ஆசை, ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும், அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலின் ஆசை, என்னை இயேசு எதுக்காக பிடிச்சாரு? புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு தேவனுடைய மனிதனாய், ஆங்காங்கே மிஷனரி ஊழியம் செய்து சபையை ஸ்தாபிக்கும் ஒரு மிஷனரி ஊழியனாய், அது மாத்திரமல்ல பிசாசின் ராஜ்யத்தை அழிக்கிற ஒரு தேவனுடைய மனிதனாய், ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சாட்சியாய் நிற்கிற ஒரு தேவனுடைய மனுஷனாய், என் நாமத்தின் நிமித்தம் அநேக பாடுகள் பட வேண்டும் என்கிறதற்காக ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் பிடித்தார். சொல்றாரு, அதுக்கு நான் ஆசையா இருக்கிறேன். பிள்ளைகளே, உங்களை குறித்து தேவனுக்கு என்ன ஆசை தெரியுமா? நீங்க தேவனை நல்லா ஆராதிக்கணும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும், நல்ல கர்த்தரை ஆராதிக்கணும், தேவனுடைய நல்ல நாமத்திற்கு ஆமென் மகிமை உண்டாகட்டும், தேவனை நல்லா நான் ஆராதிக்கணும். ஸ்தோத்திரம். ஆராதிக்கிற தேவனை நான் நிறைய பேருக்கு நான் சொல்லணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. அவரை வணங்குறது மாத்திரம் இல்லை, அவர் ஆராதிக்கிறது மாத்திரம் அல்ல, அவரை குறித்து அநேகருக்கு அறிவித்து அநேகரை வணங்கும்படி செய்ய வேண்டியதானே நான் அழைத்த வேலை, அதை நிறைவேற்றும்படி ஆசையாய் தொடருங்க பிள்ளைகளை. நான் இயேசுவை சொல்லுவேன், ஐயா, நான் அடிக்கடி சொல்கிறேன், 3 சத்தம் நமக்கு ஒவ்வொரு நாளும் தொனித்து கொண்டே இருக்கிறது. ஒன்று, உலகத்தில் இருக்கிற பாவியான ஜனங்கள், வேதனையோடு இருக்கிற ஜனங்கள் ஸ்தோத்திர சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா. 2வது, நரகம். ஐயோ, நரகத்தில் ஜனங்கள் வாராங்களே, நரகம் இன்னைக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா. 3வது, பரலோகம்.
சத்தமிடுது, யாரை அனுப்புவேன்? இந்த 3 சத்தமும் நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. நான் எதுக்கு அழைக்கப்பட்டேன்? ரட்சிக்கப்பட்டது எதுக்கு? ஒரு சபைக்கு போகணும், வீடு வாசல் அதெல்லாம் நடக்கும். ஆனால் நான் இயேசுவை பிறருக்கு சொல்லணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், என் சபையை என்னால் நிரப்பணும், என் சபை என் மூலம் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவருக்கு மகிமை. இந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் ஆசைப்படுங்க பிள்ளைகளே. உங்கள் ஆசையை நிச்சயமா என் தெய்வம் நிறைவேற்றுவார் என்று உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமை. ரோமர் 10:1 சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விண்ணப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. ஆசை. ஸ்தோத்திரம். இங்க சொல்லுகிறார் ஆசை தெரியுமா? என் சகோதரர் எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே. ஸ்தோத்திரம். உன் குடும்ப அங்கத்தினர் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? சபைக்கு வராங்களா? ஆலயத்தில் வராங்களா? பைபிளை தூக்குறாங்களா? பிள்ளைகள் மனம் திரும்பி இருக்கிறாங்க, கணவர் மனம் திரும்பி இருக்கிறாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஸ்தோத்திரம். சொல்ற தேவன் சொல்றாரு, இஸ்ரவேலரா என் சகோதரர் எல்லாரும் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நான் விருப்பப்படுறேன். ஸ்தோத்திரம். ஜோம் பண்ணுங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் என் கணவர் ரட்சிக்கவே படமாட்டார், என் பிள்ளைங்க ரட்சிக்கவே படாது, என் கணவர் செத்தாலும் சபைக்கு வரமாட்டார் சொல்லாதிருங்கள். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்று எவ்வளவு பெரிய ஆனாலும் அவரால் தொட முடியும் இல்லையா? எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவரால் தூக்கிவிட முடியும் இல்லையா? ஆசைப்படும்படி 3வது நம்முடைய ஆசை. முதலாவது ஆசை, நான் ஆலயத்தில் அவரை பார்க்கணும், அவரை ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். 2வது ஆசை, நான் எதற்காக கர்த்தர் அழைச்சாரோ அந்த அழைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றணும், ஆத்தும ஆதாயம் பண்ணணும். ஆமென். ஸ்தோத்திரம். என் சபை வளர்ச்சி அடையணும், என்னால் முடிந்த கர்த்தருக்காக காரியங்களை செய்யணும். 3வது ஆசை, என் குடும்பம், என் சகோதரர்கள் ரட்சிக்கப்படணும், குடும்ப அங்கத்தினர்கள் எல்லாரும். நோவா நாம நிறைய வருஷம் பிரசங்கம் பண்ணால் யாருமே ரட்சிக்கப்படல, ஆனால் குடும்பத்தை காப்பாற்றிட்டார் இல்லையா? பேழைக்குள்ளே காப்பாற்றிட்டார்ல. அதே போல் நம்ம சொல்லுவோம். அதே நேரத்தில் மற்றவங்க ரட்சிக்கப்படணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் என் குடும்பம் ரட்சிக்கப்படாமல் போயிட்டுனா அதை காட்டிலும் மோசம் ஒன்றும் இல்லையே. மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? நம்ம இந்தியா ரட்சிக்கப்படணும், தமிழ்நாடு ரட்சிக்கப்படணும், என் பட்டம் ரட்சிக்கப்படணும், எல்லாவற்றுமே குடும்பத்தில் எல்லாரும் இயேசு அறிந்து நான் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமே. ஆண்டவருக்கு ஆமென் மகிமை உண்டாகட்டும். ஒன்னே ஆவிக்குரிய பிள்ளைகள் சொல்லி நிறைவு செய்கிறேன். 1 கொரிந்தியர்ல 14:19 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த ஆசையும் நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருந்தால் நலமா இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வச்சிருக்கிறார். 1 கொரிந்தியர் 14:19 ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி இருந்தும் நான் சபையில் அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசினாலும் மற்றவர்கள் உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுவதற்கு எனக்கு அதிக விருப்பம். ஆண்டவரே, என்ன விருப்பம்? எவ்வளோ வரம் கிரியை செய்யட்டும்பா. வரத்தை விரும்புங்க, ஆசைப்படுங்க. 4 ஆசை சொன்னேன். முதல் ஆசை, நான் ஆலயத்தில் கர்த்தரை பார்க்கணும். 2வது ஆசை, நான் எதற்காக கர்த்தர் ரட்சித்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும். 3வது ஆசை, என் குடும்பம், என் சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை தேடணும். 4வது ஆசை, என் மூலமா வரம் கிரியை செய்யட்டுப்பா, என் மூலமா வல்லமை கிரியை செய்யட்டப்பா, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்ப்பா. ஜெபிப்போமா? கண்கள் மூடி ஜெபிப்போமா? நம்ம இருக்கிற இடத்துல ஒருவேளை ஸ்தோத்திரம், நீங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்குமாகி வியாதியோடு இருப்பீங்கன்னா வியாதிப்பட்ட இடத்துல கையை வச்சுக்கோங்க. நான் உங்களுக்காக பாரத்தோடு கூட ஜெபிக்கிறேன். அன்பு பிதாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர் உன் மன விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுவார். எங்க மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்? நீங்க சில பரிசுத்தவான்கள் மன விருப்பத்தை சொன்னீங்கப்பா. அந்த விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுகிற பிள்ளைகளா இருக்க எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்க ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றட்டும். ஆண்டவரே, வியாதிப்பட்ட இடத்துல கையை வச்சுக்காங்கப்பா. எந்தெந்த இடத்துல வியாதியோ வியாதி இல்லாமல் போகட்டும், வேதனை நீங்கட்டும், கடன் மாறட்டும், தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைங்க கணவர் ரட்சிக்கப்படட்டும், அற்புதம் நடக்கட்டும். வியாதி எந்தெந்த பகுதியில் வியாதியா இருந்தாலும் ஆண்டவர் உச்ச தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற வியாதி பலவீனத்தை இயேசுவின் நாமத்துல கட்டி போடுகிறேன்ப்பா, கட்டி போடுகிறேன். நல்ல சுகம் ஆரோக்கியம் இருக்கட்டும். என் சபையின் மூலமாய் ஆண்டவரே, உங்கள் சமாதானத்தின் நேரத்தை ஆசீர்வதித்து எங்கள் தகப்படுக்கு நன்றி. அடிமை தாழ்த்துகிறேன், பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.